கடல்சார் தமிழியல் ஆய்வாளர் ஐயா திரு ஒரிசா பாலா அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கூட தான் கலந்துரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இன்றைக்கி கடல் சார்ந்தும் தமிழர் வாணிகம் சார்ந்தும் நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். முதல் கேள்வி நானே தொடங்குறேன். ஐயா, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எழுகிற ஒரு சர்ச்சை என்னென்னா தமிழா சமஸ்கிருதமா அப்படின்ற ஒரு போட்டி வந்து அடிக்கடி இருக்குது. சமீபத்தில் ஐஎஸ்ஆர்ஓவினுடைய தலைவர் அவர் கூட ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்று தெரிவித்தார். சமஸ்கிருத மொழி வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய் மிகவும் பழமையானது அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய பார்வையில் வந்து தமிழ் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி, முதன்மையான மொழின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழர்களுடைய கடல்சார் வாணிகம் போல் இந்த சமஸ்கிருதம் இல்லை வடமொழி பேசினவங்க நம்ம அளவுக்கு வாணிகம் செய்திருக்கிறாங்களா? ஏன்னா அவர்களுக்கு வந்து கடல் இல்லை. அடிப்படையில் இந்த தென் இந்தியாவில் தான் கடல் இருக்குது. ஆனாலும் அவர்கள் வேறு ஏதாவது மூலமாக கடல் சார்ந்த வாணிகமோ இல்லை வேறு ஏதாவது வாணிகம் செய்திருக்கிறாங்களா? அவர்களுக்கு அந்த அளவுக்கு தொன்மையான வரலாறு உண்டா ஐயா? இப்போ அடிப்படையில் இந்த மொழி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. கடந்த 10 வருஷமாக அரசு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இப்போ வந்து சமஸ்கிருத மொழியை இப்போ எழுத பேச படிக்க தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர்? இப்போ தோராயமாக ஒரு 50,000 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 0.7-0.8% தான் சொல்கிறாங்க இந்தியா. ஆனால் தமிழ் எழுத பேச படிக்கவங்க எத்தனை பேர்? ஆனால் எங்கே சமஸ்கிருதத்துக்கான தாக்கம் இருக்குன்னா அது கோயில் வழிபாட்டு மொழியாக இருக்கிறதால அதுக்கு அடிப்படை தாக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ 2 விஷயம் பார்க்கணும். 1600க்கு அப்புறம் இங்கே ஆங்கிலேயர் வந்த பிறகு இங்கே தமிழர்கள் தன்னுடைய தாய்மொழியை ஆங்கிலமாக நினைக்கிற அளவுக்கு மாறி இருக்குது. ஆங்கிலம் கற்காமல் நம்ம பேசவே கிடையாது. அதேமாதிரி அது 1400 வருஷமாக வழிபாட்டு மொழியாக இருந்த சமஸ்கிருதத்தையும் நம்ம விட முடியல. வட இந்தியாவில் முகலாயர்கள் வந்த பிறகு அவங்க இந்தி 1280க்கு மேலே தான் அங்கே இந்தி வருது, பல மொழி கலந்து. அவங்க இந்தியை ஃபஸ்ட்டு சமஸ்கிருதத்தை இழந்துட்டாங்க. இப்போ இந்த சமஸ்கிருதம்ன்றது இந்த நாட்டு மொழியாக இந்த கேள்வி எல்லா மனசுலையும் இருக்குது. இப்போ அடிப்படை ஆய்வுபடி சிரியாவில் மிட்டானட்டி இந்த பகுதியில் இந்த மொழியுடைய பழமையான தாக்கம் இருக்கிறதாகவும் அது ஈரானியன் மொழியாக அதில் இருக்க மொழி குடும்பத்தில் ஒரு மொழியாக தான் இங்கே வருது சமஸ்கிருதம். இன்றைக்கும் அதுக்கு சொந்த எழுத்து வடிவம் கிடையாது. ஏன்னா தமிழுக்கு எழுத்து வடிவம் இருக்குது. தமிழ் ஏன்னா புத்தர் காலத்திலேயே 17 மொழி இருந்தது. அதில் தாமிழின்ற மொழி இருந்தது, தமிழின்ற எழுத்து இருந்தது. இவங்க தெளிவாக தெரியும். இப்போ எது வந்த மொழி, எது இருக்கிற மொழி. இப்போ தமிழுக்கான அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸ்பெயினில் பாஸ்குன்ற வடிவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அஃபிஷியலாகவே அது வந்து தமிழ் மொழி குடும்பத்தில் ஒரு மொழி குடும்பம் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கந்தகார் பகுதியில் பிரகுயின்ற பேரில் இருக்குது. இமாலய பகுதியில் ஊராண்ட மக்கள் பேச குழுக் மொழியாக இருக்குது. இன்றைக்கும் அது பல நாட்டு மொழியில் அவங்களுக்கு தெரியும். ஒரு அறிக்கைக்கு சொல்லக்கூடிய ரஷ்யா பகுதி, காக்கசியன் பகுதி, செர்பியன் மக்கள் பேசுகிற மொழியிலும் தமிழ் இருக்குது. இந்த பக்கம் கொரியா, ஜப்பான், சைனா, அந்த மாதிரி தாய்லாந்து போன்ற பகுதியிலும் அந்த மொழி தாக்கம் இருக்குது. இப்போ சமஸ்கிருதம், நீங்கள் சொல்கிற சமஸ்கிருதம் ஒரு 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர்கள் உடைய கந்தம் உங்களுக்கு தெரியும். சமஸ்கிருதத்துக்கு எழுத்து மொழியாக கந்தம் கொண்டு வராங்க 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தென்னகம் சார்ந்த பகுதிகள், திரை விடத்தார், அதாவது திரை விடத்தார்னா கடல் சார்ந்து வாழ்கிறவங்க, இவங்க இந்த மொழியை கொண்டு போயிருக்காங்க. சமஸ்கிருதம் தாய்மொழியை கொண்டவங்க கொண்டு போல தமிழை தாய்மொழியாக கொண்டவர் இந்த சமஸ்கிருதத்தை கடல் வழியாக கொண்டு போயிருக்காங்க. அப்போ அதையும் வந்து அந்த தூரத்துக்கு எடுத்துகிட்டு போனது வந்து தமிழர்கள் தான், இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர் தான். அது கலிங்கம் பாலூர்லேருந்து இலங்கை வரைக்கும் இந்த மக்கள் தான் இதை கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த மக்கள் தான் இஸ்லாமிய கூட தென்கிழக்கு ஆசியாக கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம வணிகம், கடல் சார்ந்த வணிகத்துடைய தாக்கம் மொழியை கொண்டு போகிறதே இருந்தது. அப்போ அவருடைய மொழி வந்து ஓரளவுக்கு இங்கே பரவலாகிறதுக்குமே தமிழர்கள் தான் காரணம். தமிழ் வணிகர்கள் தான் காரணம். அதுக்கும் நம்ம அளவுக்கு தொன்மையோ இல்லை ஒரு நாகரிக வளர்ச்சியோ அந்த மொழி பேசணுக்கிட்ட இன்னைக்கு கூட உலகம் முழுக்க மாற்றங்களை உருவாக்குறவங்க வந்து வணிகர்கள், சமயம் சார்ந்தவர்கள். அவங்க 2 பேரையும் சார்ந்து இருக்க அரசு, வணிகம், சமயம், இந்த 3 தான் உலகத்தையே மாற்றி வச்சு. உங்களுக்கு தெரியும், ஈராக் பகுதியில் இஸ்லாம் ஒன்றே கிடையாது, ஜொராஸ்ட்ரியன் மொழி தான் இருந்தது. அப்போ அங்கே இஸ்லாம் போகுது. அதேமாதிரி கிறிஸ்துவம் வந்து இது ஜீசஸ்க்கு 300 வருஷம் கழிச்சு தான் கிறிஸ்துவம் பரவ ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த 3ம் தான் உலகத்தை மாற்றுது. அதில் மிக முக்கியமான மொழி, இந்த மொழியை உலகம் முழுக்க கொண்டு போனதுக்கு
தமிழ் வணிகர்கள் ஒரு காரணம். ஒரு காரணம். ஐயா இப்போ தமிழ் அப்படின்னா இது ஒரு மாநிலத்தினுடைய மொழி அப்படின்னு சொல்லி சுருக்கிடுறாங்க. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்குது. அதில் தமிழ் பேசக்கூடிய மாநிலமாக இது இருக்குது. இங்கே இருக்கவங்க தான் அந்த வரலாறு பேசுகிறாங்க, அந்த மாதிரி சுருக்கிடுறாங்க. ஆனால் சமஸ்கிருதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடு முழுக்க பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் தான் மொழி, லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இதனால் வந்து அதுவும் இப்போ பெரிய ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கவங்க இதை பேசும்போது இதனால் தமிழர்களுக்கு என்னென்ன மாதிரி பின்னடைவு, இல்லை அதை நம்ம எப்படி எதிர்கொள்றதுங்க? பின்னடைவாக எதிர்பார்க்க மாட்டேன். இது வந்து தமிழுக்கு எழுச்சியாக எதிர்பார்ப்பேன். எழுச்சியாக இருக்கணும். ஒரு சொர்ணகட்ட தமிழர்கள், இந்த வார்த்தையை இந்த சொல்ல பயன்படுத்தி தப்பிக்க, சொர்ணகட்ட தமிழர்கள் தன்னை யாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு இது போன்ற நிகழ்வு தேவை. இப்போ நம்மளை உருவாக்கலை, அவங்க நம்மளை உருவாக்குறாங்க. இது சொல்லி உனக்கு வரலாறு இல்லை, உனக்கு வரலாறு இல்லை, வரலாறே இல்லாதவன் தனக்கு வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறப்ப வரலாறு இருக்கவன் என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு சூழல் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன், முதல்ல சொல்கிற பொய்க்கு இருக்கிற மரியாதை ரெண்டாவது வர உண்மைக்கு கிடையாது. அப்போ இனிமேல் நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுந்துக்கணும். இந்த அரசியல் ரீதியாக அவர்கள் செய்யக்கூடியதை கூட நம்ம ஒரு எழுச்சியாக பார்க்கணும் அப்படிங்கிற அது இன்னொரு விஷயம். உங்களுக்கு 50க்கு பிறகு தான் பட்டேல் போன்றவங்க முயற்சி பண்ணால் 613 சமஸ்தானங்கள். ஏன்னா நீங்கள் ஒரிசா பாலுவை தமிழ் ஆய்வாளர் தான் பார்ப்பீங்க. ஒரிசா பாலு இந்தாலஜி ஆய்வும் பண்ணியிருக்கேன். ஒரிசாவில் 1989 போய் 2009 வர வரைக்கும் ஒரிசாவில் இந்திய மொழி குடும்பம், இந்தியாவுடைய பண்பாடுகள் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ எனக்கு தெரியுது எங்கெங்கே நம்மளை அடையாளத்தை இழந்திருக்கோம், அது தெளிவாக தெரியுது. சார், நீங்கள் குமரிக்கண்டம் பற்றி நிறைய ஆய்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னி வரைக்கும் குமரிக்கண்டம்ன்றது வந்து ஒரு நிரூபிக்கப்படாத உண்மையாகவே இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து உலகம் எப்படி இருந்தது, இந்த கான்டினென்ட்ஸ், இந்த கண்டங்கள்லாம் எப்படி பிரிஞ்சுதுன்னா வெக்னரோட தியரியை வச்சு தான் இது பண்ணுறாங்க. பாஞ்சியா, பேந்தசாலா இந்த தியரி வச்சு தான். அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல குமரிக்கண்டம்ன்ற கான்செப்டே தப்பாகுதுல்ல? இல்லை, நீங்கள் ஃப்ரான்சிஸ் பேகன் தான் முதல்ல இந்த கண்ட பிரிவை பற்றி பேசுகிறார். 1500 பேசுகிறார். அதுக்கப்புறம் பெஜினர் 1914 தான் பேசுகிறார். அது வந்து நீங்கள் எத்தனையோ கோடி வருஷம் முடியும் என்பதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? நான் சொல்கிறது கடந்த 18,000 வருஷம் ஒலோசின் பீரியட். உங்களுக்கு தெரியும், பிளியோஸ்டோன்னா 25 லட்சம் வருஷத்துக்கு முடியும் இருந்தது. ஒலோசின்னா 18,000 வருஷத்தில். இந்த 18,000 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது? இப்போ இது வந்து நீங்கள் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கோடி வருஷத்தை எடுத்துக்கிட்டு அதை இந்திய நிலைமையோடு ஒத்துப்பாங்க. அது பார்க்கவே வேண்டாம். இப்போ நீங்கள் மடகாஸ்கரில் வாழ்ந்த உயிரினங்கள், தாவரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதே தாவரங்கள் பப்புகினியாக இருக்குது. இதுதான் அடிப்படை கான்செப்ட். இதில் வந்து சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர் கோடு போட்டு விட்டார் 1914. இன்றைக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் வரலாறு பேசுகிறவங்க வரலாற்று ஆசிரியர் கிடையாது, மொழியாளர் தான் வரலாறு பேசுகிறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அவர் போட்ட கோடை வச்சுக்கிட்டு இவங்க இதுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட, இப்போ எங்களை மாதிரி கடலில் வேலை செய்வாங்க, கடலில் வெவ்வேறு ஜேர்னலில் வேலை செய்வாங்க, வெவ்வேறு துறையில் வேலை செய்வாங்க. எங்களுக்கு தெளிவாக தெரியுது மடகாஸ்கருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்பு. அங்கே இருந்த லெமூன்னு சொல்லக்கூடிய தேவாங்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இப்பயும் அயலூரில் தேவாங்கு சாங்சுரி இருக்குது, ஊட்டியில் கிடச்சிருக்கு. அதனுடைய வடிவங்கள் அந்த லெமூர் அதே வடிவங்கள் பப்புகினியாக கிடச்சிருக்கு. அதேமாதிரி பப்பரப்புள்ளின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் இங்கேயும் கிடச்சிருக்கு, அங்கேயும் கிடச்சிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவரங்கள் இருக்குன்னா நிலவழி தொடர்பு இருந்திருக்கும். அவங்க சொன்ன அந்த ஸ்லேட்டர், அதாவது எக்கேல்ன்றவர் முதல்ல சொல்கிறாரு 1863, 1864 ஸ்லேட்டர்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, there is a connected land bridge. ஏதோ ஒரு பாதை இருக்குது. அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதே தீவுகள் பாதையாக இருக்கக்கூடாது. இப்போ மடகாஸ்கர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் சீஷல்ஸு, மொரிஷியஸு, கெமரோஸு ஒரு லைன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சாயடி, மெல்கா, டிகோகோசியா லைன். அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் லட்சத்தீவு. அப்போ இவங்க ஏன் கடல் வழியாக வந்துடக்கூடாது? நீங்கள் எல்லாமே வந்து நில வழியாக வரணும். இப்போ இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்க இங்கிலாந்துக்கு இங்கே இந்தியன் ஓஷனில் தீவு இல்லையா, எங்கேயோ இருக்க ஃப்ரான்ஸுக்கு அந்த மாதிரி இவங்க ஏன் கடல் வழியாக வந்துக்கூடாது? அது கடல் நீரோட்டங்கள் வழியாக இவங்க இதே மக்கள் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி முழுகி போன நிலங்கள், கடல் அடிப்படையில் ஆமைகள் பற்றி ஆய்வாளர், எந்த ஆமை எங்கேருந்து கிளம்பி எங்கே முட்டைப்போட வருது, எங்கே திரும்பி போகுது, அந்த போகிற வழியில் மக்கள் எப்படி கடல் பயணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இந்த லூசி, இந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா ட்ரீ, அவங்க என்ன சொல்ல நடந்தே வந்தாங்கன்றாங்க. இப்போ நம்ம சொன்னால் கடல் வழியாகவும் போயிருக்கலாம், கடல் வழியாக கடல் நீரோட்டங்கள் வழியாகவும் போயிருக்கலாம். அந்த தேதி பார்க்குறப்ப இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த குமரிக்கண்டம், லெமூரியா, கடற்கொண்டத்தை நாள் பேசுவாங்க. இந்த ஹிஸ்டாரியோகிராஃபின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹிஸ்டாரியோகிராஃபினா வரலாற்று வரவியல். 1863 இந்த கொள்கை, இந்த கருதுகோள் வருது.
1898 பெவஸ்கின்னு ஒரு அம்மா வந்து இதை லெமூரியா கோட்பாடாக கொண்டு வராங்க. 1906 மதுரை தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்தப்ப இது வந்து லெமூரியா கோட்பாடாக கொண்டு வந்து 1914 கருணாமிர சாகரத்தில் லெமூரியா பற்றி ஆப்ரகாம் பண்டிட் எழுதுறாரு. 1922 இதுக்கு குமரிக்கண்டம்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இது லெமூரியான்றது கிரேக்கம் லத்தீன் சொல்லிட்டு 1940 இதுக்கு கடல் கொண்ட தென்னாடுன்னு பேர் வரும். முதல்ல இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க ஹிஸ்டாரியோகிராஃபி படிக்கணும். இந்த ரிசர்ச் பற்றி படிக்கலாம் என்கிட்ட வாங்க. என்கிட்ட ஒரு 400-500 புக்கு இருக்குது. கம்ப்ளீட்டாக இது விஷயமாக ஏன்னா 2005 17 வருஷமாக இது படிச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவை தெரியாதுன்ற இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்கிற அந்த மக்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருக்குன்ற நம்பிக்கை வச்சுட்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு பூம்புகார் ஏற்கனவே நம்பிக்கை வந்து பூம்புகார் இலக்கியம் சொல்லக்கூடிய பூம்புகார் இன்றைக்கி கடவுளுக்குள்ளே இருக்கிறத 1956 முனைய ராஜம் காலத்துலேருந்து KV ராமன் 1964 87 ராவுலேருந்து அப்புறம் 2001 கிரகமேன் காக்லேருந்து 2005-6 ராஜன் அதிகமாக பண்ணியிருக்காங்க. பூம்புகார் இருக்கிறது நம்ம நம்புகிறோம். மகாபலிபுரம் மாமல்லபுரம் இருக்குதுன்னு நம்புகிறோம். இப்போ அரவிந்த் வால் பாண்டிச்சேரியில் அரவிந்த் பண்ணி டெம்பிள் அரவிந்த் பண்ணி இப்போ நான் தான் போய் பார்த்து நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதேவே கன்னியாகுமரியில் வெஜ் பேங்க் இது என்னாச்சுன்னா மொழி வழியாக தான் இலக்கிய வழியாக தான் நீங்கள் குமரிக்கண்டை பார்த்தீங்க தவிர கடலுக்குள்ளே போய் யார் பார்த்தா? இப்போ பார்த்தவன்ற முறையில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வெஜ் பேங்க் மணப்பாடிலேருந்து விழுந்து வரைக்கும் 4000 ஸ்கொயர் மைலில் 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் நமக்கு புதையுண்ட இடங்கள் இன்றைக்கி மீன் பலம் நிறைந்த இடங்களாக மாறியிருக்கு. அதான் சார், ஒரு குறிப்பிட்ட நிலைமை வந்து கடல்கோளால் மூழ்கப்பட்டிருக்கோம். இப்போ பூம்புகார் அப்புறம் மற்ற இடங்களில் வந்து குறிப்பிட்ட நிலப்பரப்பு தான் கடல்கோள மூழ்கிருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து இன்னொரு நேரத்துக்கும் தொடர்பு இருக்கிற ஒரு நிலப்பரப்பு மூழ்கிடுச்சு. இப்போ லட்சத்தீவில் 15 தீவு இருக்குங்க. லட்சத்தீவில் மூழ்கி போன தீவு நிறைய இருக்குது. மாலத்தீவு உங்களுக்கு 1200 தீவில் 200 தீவில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ கனெக்டிவிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் டெல்லி போகணுன்னா இங்கேருந்து அப்படியே போய் இங்கே நாக்பூர் போபால் வழியாக டெல்லி போய் அந்த மாதிரி இங்கேருந்து லட்சத்தீவு மாலத்தீவ்ஸ் வழியாக டிகோகசியா வழியாக சீசு வழியாக மடகாஸ்கர் போயிடலாம். இப்போ கனெக்டட் லேண்ட் தான் தொடர்பு. இப்போ நீங்கள் இங்கிருந்து தொடர்ந்து 5000 கிலோமீட்டர் போகிறதுக்கு அங்கங்கே நீந்து போகலாமே. அப்போ மடகாஸ்கரில் ஏன் இதை எங்களை மாதிரி நம்பலாம்? மடகாஸ்கர்னு தெரியும். இங்கே 5000 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வாழ்ந்த மக்களுக்கு தமிழ் மரபு இருக்குது. மணக்கரைன்னு ஒரு ஊர், அது தமிழ் பேர் தானே, மடகாஸ்கரில் இருக்குது. சாம்பவன்ற ஒரு மடகாஸ்கர் இருக்குது. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஆந்த்ரோபாலஜி சொல்லுவோம். இது நீங்கள் ஆர்கியாலஜி ஃபேக்டை பார்க்காம ஆந்த்ரோபாலஜி ஃபேக்டை பார்க்கப்ப நம்பகத்தன்மையை நோக்கி நம்ம நகர்றோம். நீங்கள் இல்லவே இல்லை யூஸ் பண்ணீங்க. நாங்கள் ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஆங்கிள் ஒர்க் பண்ணி ஒரு 17 வருஷத்தில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சான்ஸ்கிரிட் பற்றி கேட்ட கேள்வி குமரிக்கண்டம் கேஸ் உங்களுக்கு தெரியும். போன ஜனவரியில் ஆரம்பித்தாங்க. ஜட்ஜு கிருபாகரன், புகழேந்தி ஐயா, அதுக்கப்புறம் துரசாமி ஐயா இதை வந்து கேஸ் போட்டது நாராயணசாமிகிட்ட ஒரு கேஸ் போட்டார். இதை நடத்துனது அழகுமணி. இதில் அமிக்கஸ் கூலியாக நான் இருந்தேன். அதாவது கோர்ட்டு சார்பாக செயல்படுறது. இப்போ கோர்ட் அனுமதியோட 8 இடம் ட்ரைவ் பண்ணி இப்போ நாங்கள் கடலில் மொழி கேட்டு பார்த்தாச்சு எங்கெங்கே இருக்குன்னு. இப்போ இதே கேஸுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வருது. மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ கிருபாகரன் கேட்குறாரு, இந்தோ ஈரானியன் மொழியான ஒரு சமஸ்கிருதத்தை தனியாக சமஸ்கிருதம்னு சொல்கிறீங்க, ஏன் திராவிட மொழி குடும்பத்தில் இருக்க தமிழ்னு சொல்லாமல் திராவிட மொழி குடும்பம்? ஏன்னா சென்னையில் இருந்த ஏஎஸ்ஐ ஆஃபீஸுக்கு பேர் திராவிடியன் இன்ஸ்கிரிப்ஷன். அப்போ சொல்லி அதை தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு கோர்ட் வழியாக அதுக்கு ஜட்மெண்ட் வந்து இன்றைக்கி மைசூரில் இருக்க கல்வெட்டு இங்கே வந்துச்சு. இப்போ இதுக்கு தெரியுது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல சில சமயத்தில் இந்த மாதிரி சட்டம் மூலமாக போய் அதுக்கான சான்றுகள் வாங்க வேண்டிய. இன்றைக்கி குமரிக்கண்டம் பண்ணது அரசாங்கம் இல்லை, குமரிக்கண்டத்தை பண்ண வச்சது கோர்ட். அப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை பண்ணால் உலக நாகரிகத்துக்கு நம்முடைய கடலில் முடிவு போன நாகரிகத்தை தெளிவாக வெளிப்படுத்தலாம். சரி, இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் இங்கேருந்து தான் உருவாக்குனாங்க, மனிதர்கள் இங்கேருந்து தான் உருவாக்குனாங்க இந்த நிலப்பரப்புலேருந்து தான்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற தேரி பிரகாரம் வந்து எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து வெளியிலேருந்து வந்து குடியேறியவர்கள் தான் இந்த நிலப்பரப்புக்கு அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உலகம் முழுக்கம் மக்கள் உருவாகி இருக்கிறோம். இந்த மக்கள்கிட்ட நாகரிகத்தை கொண்டு போனதில் நமக்கு ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை 3 பக்கம் கடலால் சூழ்ந்த நிலம். இங்கே இது நடுநிலக்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, வெப்பமண்டலம் சார்ந்து. இதுலேருந்து மக்கள் நாகரிகத்தை கொண்டு போயிருக்கலாம்ன்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்குது.
எல்லாமே உலகமே இங்கேருந்து உருவானதுன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இல்லை. ஆனால் உலகத்துக்கு ஒரு அறிவை தரக்கூடிய ஒரு நாகரிக மக்கள் இங்கேருந்து உருவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அடிப்படையில் அந்த மருத நில நாகரிகம் உங்களுக்கு தெரியும். அதாவது குறிஞ்சி உலகம் முழுக்க தானாக அமைச்சது, முல்லை உலகம் முழுக்க தானாக அமைச்சது, நெய்தல் உலகம் முழுக்க தானாக அமைச்சது. ஆனால் இந்த மக்கள் மாற்றத்தை உருவாக்குறாங்க, ஒரு காடு வளர்க்குறாங்க, ஒரு நாகரிகத்தை அது இங்கே மருத நாகரிகம் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் கேள்விப்படாத ஒரு நாகரிகம் இங்கே தான் உருவாச்சு. அப்போ இந்த மக்கள் ஒரு தாக்கத்தை உலகம் முழுக்க உருவாக்குனாங்க. இந்த மாதிரி கோணத்தில் நாங்கள் தான் சிந்திக்கிறோம். அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன வேர்டு தமிழோட லிங்க் ஆனால், இப்போ தாய் இல்லை கஞ்சி இந்த மாதிரி லிங்க் ஆனால் கூட இது தமிழ் மொழியிலேருந்து போனது, தமிழ்லேருந்து திரிஞ்ச மொழி, இங்கெல்லாம் தமிழர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களோட கான்ஸ்பிரசி தியரிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சுன்னு சொல்லி சில பேர் குற்றச்சாட்டுக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சில உண்மைகள் இருக்க தான் செய்யுது. பார்க்குறது எல்லாமே நம்ம தமிழாக பார்க்க முடியாது, அதுக்கு வரமுறைகள் இருக்குது, அதுக்கு பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டொப்பானமி ரிசர்ச் பிளேஸ்டைம் ஸ்டடீஸு பாலகிருஷ்ணன் போன்றவங்க பண்ணுறாங்க. அது ஆரம்பத்தில் நாச்சிமுத்து ஐயா பிளேஸ்டைம் சொசைட்டி பண்ணுறாங்க. என்னென்ன பேர்கள் என்னென்ன பேர்கள் தொடர்பாக இருக்குது, என்னென்ன பேர் எந்த மொழியில், அது ஒன்று. அதே மாதிரி லிங்குஸ்டிக் தியரி ஃபிலாலஜின்னு சொல்லுவாங்க, ஒப்பீட்டவியல். அது ஆரம்பத்தில் பண்ணாங்க. ஆரம்பத்தில் எமினோ பரோஸ்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாவானா போன்றவங்க பண்ணாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இணையம் ஊடகம் இருக்கிறப்ப யார் வேணால் எதை வேணால் கை வைக்கலாம். இப்போ எங்களெல்லாம் ஒரு காலத்தில் ஆய்வாளர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க, இப்போ பொதுமக்களும் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கான்ஸ்பிரசி பார்க்கலாம். அதேமாதிரி நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம்னா எங்களுக்கு முந்தையே யூடியூபர்ஸ் கொண்டு போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி சிக்கல் இருக்கப்ப, ஆனால் மக்கள் அடிப்படையில் உண்மையை நோக்கி தான் நகருவாங்க. அதே மாதிரி திரு செந்தில் மல்லார் அவர்கள் உங்களை பற்றி பேசும்போது சொன்னார், ஒரிசாபால் ஐயா எது பேசினாலும் அது தமிழர் வரலாறும் போது பல்லர் வரலாறுன்னு தான் ஆரம்பிக்குதுன்ட்டு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வராரு. இல்லை, அவங்க தாக்கத்தில் பேசலாம். இது என்னாச்சுன்னா, நான் நுழைய வரலாறு பண்ணேன், அது வெளியே வரல. நான் முக்குவர் வரலாறு பரவல் வரலாறு பண்ணேன், அதுவும் வெளியே வரல. நான் நிறைய வரலாறு பண்ணேன். ஆனால் இந்த வரலாறு பண்ணுறப்ப அவங்களுக்கு தேவையாக இருந்தது, அப்போ அவங்க அதை பயன்படுத்தி. இப்போ என்ன எல்லாமே என் சொல்லு கிடையாது, என் சொல்ல உள்வாங்கி பேசுகிறப்ப அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்காங்க. அதனால் என்னுடைய தாக்கம், நான் சமூகங்கள் பற்றி பண்ணது சமூகத்துடைய எழுச்சிக்காக இல்லை, சமூகத்தோட திறன்களுக்காக. உறவு சமூகமாக தான் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறப்ப அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உயர்வு தாழ்வு வேணான்னு தான் எங்களை போன்றவங்க. இப்போ ஏன்னா நான் அடிப்படையில் எங்கள் அப்பா இந்திய இராணுவத்தில் இருந்தவங்க, இந்திய விடுதலை போராட்டத்தை கண்டவங்க. அதனால் எங்களுக்கு அது உயர்வு தாழ்வு தான் வேணாம், இவன் தான் உயர்வு, அது வேணான்றது நான் சொன்னோம். ஏன்னா அவர் என்னென்னா, இப்போது தொடர்ச்சியாக அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். அவர் தமிழர்கள் வரலாறுனாலே பல்லர்கள் வரலாறு தான், அதை ஒரிசாபாலையே உறுதிப்படுத்திட்டார். அவர் எங்கே போய் ஆய்வு செஞ்சாலும் பல்லர்கள் வரலாறு தான் அவருக்கு கிடைக்குதுன்றாரு. தமிழர்கள் நான் மருத நில வரலாற்றை அவங்கள பார்த்தேன். அதுக்கு முந்தைய முல்லை நில வரலாறு இருக்குது, அதுக்கு முந்தைய குறிஞ்சி நில வரலாறு, நிறைய இருக்குது. அதாவது பெர்செப்ஷன் டிஃபர் மாதிரி ஒவ்வொருத்தவங்க பார்வையில் ஒரு விஷயம் அவங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துவாங்க. என்னுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வரலாறு. நான் தவறாக பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்காதா இந்த மாதிரி? அவங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்த அது எனக்கே சிக்கல் கொடுத்தது. எனக்கு எக்கச்சக்க சிக்கல், எனக்கு கொலை முயற்சி வரைக்கும் நடந்தது. இந்த மாதிரி சிக்கல் இதுக்கு நான் முழுவதும் பொறுப்பல்ல. நான் பண்ணது ஒரு மருத நாங்கக்கூடிய திறன் வளர்ப்பாடு, மருத நாட்டு மக்களுடைய வளர்ச்சி பண்ணேன். அது உயர்வு தாழ்வு பார்க்காதீங்க சொன்னேன். பட் ஒவ்வொருத்தரும் இருக்கிறப்ப அது எனக்கு தான் சிக்கல் கொடுக்கும். ஒரு முக்கியமாக சொல்கிறேன், லாஸ்ட் இயர் செப்டம்பர் டெட் இதில் இருக்கேன். எனக்காக அப்ளை பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு, ஒரிசாபால் உடம்புக்கு மருத்துவம். இப்போ லெட்டர் ஒரிசாபால்வை ஓமந்தூர்வை அட்மிட் பண்ணுங்கன்னு. ஒரு வருஷம் காசாகி வந்துட்டேன். இப்போ 20 நாள் முடிஞ்சு கலெக்டர் ஆஃபீஸுக்கு எடுத்து போகுது, நீங்கள் அனுப்பிய கடிதம் வந்தது. நான் சொல்லி செத்து போய் 8 மாதம் ஆகிருக்கும், இப்போ தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 670 சமூகங்கள் இருக்குது. அது சர்டிஃபிகேட்டில் வர சமூகம் ஒரு மாதிரியும், ரியல் லைஃப்பில் வர சமூகம். அதனால் சமூகங்கள் ஆய்வு அந்த பிஹேவியருக்கு தான் தேவைப்படுது தவிர இவன் பெரியவன் அவன் பெரியவனுக்காக நான் அதுக்காக பண்ணல. இந்த கடந்த ஒரு வருடத்தில் தேர்தல் எப்படி இருக்குன்னா, தர்ஷனுடைய காஷன் டைப்ஸ் காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை சமூகம் இருக்குதுன்னு சொன்னார். எந்தெந்த சமூகம் தமிழை தாய்மொழியாக வச்சுருக்கு, எந்தெந்த சமூகம் வேறு மொழிகள் தாய்மொழியாக வச்சுருக்கு. அது கன்க்ளூஷன் தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஒரு 600 சமூகங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு 64 மொழியை கலந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த மொழியுடைய பிஹேவியர் ஸ்கில், அந்த பழக்க வழக்கங்கள், அவங்க சார்ந்த திறன்கள்,
இப்போ மருத்துவர் ஒரு சமூகம் இருக்காங்க, அவங்ககிட்ட மருத்துவம் இருக்குது. கணியரும் சமூகம் இருக்காங்க, அவங்ககிட்ட வானவியல் சாஸ்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி உழவு மருத நிலம் சார்ந்த நாகரிகம், முல்லை நிலம் சார்ந்த நாகரிகம், இதை நோக்கி தான் நகர். நான் இங்கே சொன்ன மாதிரி ஜாதிகள் நோக்கி நான் நகரில் உயர் தாழ்வு வேணான்றது என்னுடைய கருதுபாடு. ஏன்னா நான் இந்தியா முழுக்க இருந்திருக்கேன், உலகம் முழுக்க சுற்றிருக்கேன். அங்கே இந்த உயர் தாழ்வு வேணாம். ஆனால் பழக்க வழக்கங்கள் சார்ந்த சமூகங்கள் அதோடைய திறன்கள் கொண்டு ஒரு பொருட்கொள்ள சமூகம் இருக்காங்க, நகைகள் செய்வதில் திறனாளிகள், ஒரு மர வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அது மாதிரி மருத்துவம் சார்ந்தவங்க இருக்காங்க. அதுதான் என் நோக்கம். தவிர ஒவ்வொரு சமூகத்தை இந்த சமூகம் தான் உயர்ந்தது, அந்த சமூகம் தான் தாழ்ந்தது, அந்த நோக்கத்தை இது வரைக்கும் நான் செயல்படுத்துறது இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்துறது அவங்க போக்கில் பயன்படுத்துகிறாங்க. அது எனக்கே சிக்கலை உருவாக்குது. இப்போ சொன்னீங்க உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் உருவாச்சுன்ட்டு. வெறும் கொலை மிரட்டல் மட்டுமா, இல்லை பொருளாதார ரீதியாக, இல்லை உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு அது ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா உங்களுக்கு? எல்லாமே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. 2000 பேச்சு பேசுகிற ஒருத்தன் நாக்கில் கேன்சர் வந்து மரணத்து கட்டாயத்தை கொண்டு போய் பேச முடியாத நிலைமைக்கு வந்து இந்த அளவுக்கு தான் பேசுவதற்கு காரணம் இது போன்ற கருதுகோள்கள் தான். அது வந்து எதிரியை வந்து நான் மதிக்கிறேன், ஆனால் துரோகியாக இருக்கவங்கள மதிக்க முடியும். ஏன்னா துரோகின்றவன் எந்த நேரத்தில் என்ன செய்யலாம், கொலை முயற்சிகள் பண்ணுறாங்க, இல்லை பேரை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, இல்லை வந்து இது போன்ற சிக்கல்கள் உருவாக்க. நான் எனக்கு தேவை வாழ்ந்த காலத்தில் தமிழ் சமூகத்துக்கு தமிழர்கள் சார்ந்த விஷயத்துக்கு கொடுக்கணும். நான் வந்து மொழி ஆய்வாளர் இல்லை, நான் வந்து மொழி இலக்கணம் அது சார்ந்தவங்க கிடையாது. ஏன்னா நான் ஒருசா 20 வருஷம் இருந்தேன், அங்கே தமிழ் பார்த்தேன், இந்தியா முழுக்க தமிழ் பார்த்தேன், உலகம் முழுக்க தமிழ் பார்த்தேன். அதே சமயத்தில் ஒரு சின்ன தாக்கம் இருந்தது. உலகம் முழுக்க தமிழ் பார்த்த நான், உலகம் முழுக்க தமிழை காப்பாற்றுற மக்களை பார்க்க நான், இங்கே எப்படி மொழியை இருக்கணும், அப்போ அது எந்தெந்த சமூகத்தில் எப்படி மொழியாக இருக்கும், எந்தெந்த சமூகம் வந்து ஒரு சமஸ்கிருதத்தை கோயில் மொழியாக வச்சு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் மொழியாக இருக்காங்க. எந்த சமூகம் தான் குழந்தைய ஆங்கில கல்வியிலும், எந்த சமூகம் தான் குழந்தைய பல்வேறு மொழி அவங்கெல்லாம் மொழியாக இருக்காங்க. அந்த வருத்தம் தான் இருக்குது. ஆனால் இருக்கிற வாழ்க்கையை இது போன்ற விஷயத்துக்கு பயன்படுத்தணும், அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்த தான் என் எண்ணம். அதே மாதிரி சமூகங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கான தேவை இல்லை, எல்லா சமூகத்துக்கும் வரலாறு இருக்குது. சார், இப்போ ரீசெண்டாக 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுதின 9 லட்சம் பேரில் 47,055 பேர் வந்து தமிழ் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க. உங்களுடைய கருத்து சார்? என் கருத்து, நான் ஆய்வாளர் வந்தது காரணமே தமிழ் வழி கல்வி தான். அரசு பள்ளியிலே தமிழ் வழி கற்ற உலகம் முழுக்க எங்கே தமிழ் இருக்குது என்ன கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இருக்க நான் எதாவது சொன்னேன், உலகம் முழுக்க தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் தமிழ் கல்வி இருக்குது, இங்கிலாந்து தமிழ் கல்வி, சிங்கப்பூர், இங்கே தமிழ் கல்வி ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களுக்கு இந்த மொழின்றது, ஏன்னா இவங்க என்னமே படிச்சுட்டு வெளிநாடு போகணும். அப்போ இந்த மொழி இப்போ தாய்மொழின்னு தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் அம்மா வந்து தமிழில் பேசியிருப்பாங்க, உங்கள் தாய்மொழி தமிழ். எங்கள் அம்மா தமிழ் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க அம்மா தமிழ் பேசுறது. தமிழ் மட்டும் இல்லை, இங்கே மம்மின்னு சொன்னால் தான் குழந்தைய பாராட்டுறாங்க, அம்மான்னு சொன்னால் அடிக்கிறவங்க பார்த்துருக்கேன். அம்மா சொன்னால் கட்டின கணக்கில் போட்டு டோன்ட் கால் மீ அம்மா, கால் மீ மம்மி, அப்படி இருக்கப்போ எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் முழுக்க பாஸ் பண்ண முடியும்? சார், இப்போ இன்டர்னல் மைக்ரேஷனால் தமிழ்நாடு வந்து நிறைய இதில் வந்து வளர்ந்ததுனால இன்டர்னல் மைக்ரேஷனால் 8.2% வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்திருக்காங்க. அதர் இப்போ ஹிந்தி லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்து வேலைக்காக இங்கே வர்றாங்க. இது எந்த மாதிரி இம்பாக்ட் சார் ஏற்படுத்தும்? சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி எதுக்க கட்டட நடந்துட்டுருக்கு, ஒருத்தர் குழந்தையோட விளையாட்டுக்க. அப்போ வச்சு கேட்குறேன், எந்த ஊருன்னு கேட்குறேன், பீகார்ன்றார். நான் சொன்னேன், நாங்கள் தான் வேலைக்கு துபாய் தான் போகிறோம், வெளிநாடு போகிறோம், நீங்கள் எதுக்குப்பா இங்கே வரீங்க? நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் எந்த இடத்த சொல்லாமல் போகிறோமோ அங்கே இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா. அப்போது சொன்னார், நீங்கள் காசு சம்பாதிக்க போகிறீங்க, நாங்கள் உயிரை காப்பாற்றிக்க வரோம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு மக்கள் வருவதற்கு காரணம். பல வட மாநிலங்களில் சமூக பிரச்சனைகள் இருக்குது, உயர் தாழ்வு பிரச்சனை இருக்குது. அவங்க தன்னை காப்பாற்றிக்க தமிழ்நாடு, அதாவது திரைக்கடலோடிய தமிழர்கள் பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாக தமிழகம் மாறிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மொழி இல்லை. இப்போ நீங்கள் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நைஜீரியன்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கவே முடியல. நீங்கள் தமிழ் பேசுகிறதுக்கு அவன் சொல்கிறான் ஹிந்தியில் பேசுகிறான். ஒரு பானிபூரி விற்கிறவன் நம்ம ஹிந்தி பேசுகிறான், ஹோட்டலில் போகிறப்ப அவன் நம்ம ஹிந்தி அந்த அளவுக்கு இப்போ வந்துச்சு. அதுக்கு தான் எங்களை போன்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கோம். மொழி உலகம் முழுக்க மொழி இருக்குது. பப்பு கினியாவில் மினிஸ்டராக முத்துவேசன் ஆகியிருக்காரு, நார்வேயில் நம்ம தமிழ் பொண்ணு வச்சு வந்திருக்காங்க. அந்த பெருமையே கொண்டாட முடியல. ஏன்னா இங்கே மொழி இருந்துக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தமிழில் பேசுவதற்கு ஆளை அவங்க தேடி போகணும். இது ஒரு பயப்படக்கூடிய சூழல் தான் சார். இந்த இன்டர்னல் மைக்ரேட் ஆகிறவங்கள தடுக்கிறதுக்கு என்ன சார் வழி? இதை என்ன பண்ணுறது? இல்லை, அதுக்கு காரணம் நம்ம போய் தான் கூப்பிட்டு வரோம்.
எனக்கு தெரியும், நான் ஒருத்தாள் இருந்தப்போ தமிழ்நாட்டில் வந்து தான் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே 1000 ரூபாய்க்கு இங்கே காரணம் நீங்கள் சம்பாதிக்கிற காசை டாஸ்மார்க்கு செலவு பண்ணுறீங்க, இங்கே வரவன் அந்த காசை சேர்த்து வச்சு அவன் கடை கட்டிட்டு அவன் ஓனர் ஆகிடும். இப்போ இது காரணம் வந்து அரசு இதை கவனிக்கணும். ஏன்னா இது உலகம் முழுக்க பார்க்குறாங்க. ஒரு தமிழன் கண்டாலும் தான் அவன் யோசிக்கிறான், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்த யோசனை நமக்கு வரும். சார் இப்போ ஹரியானாவில் வந்து 1969 செகண்ட் லாங்குவேஜாக வந்து தமிழ் இருந்தது. 1969 to 2010 வரைக்கும். இது என்ன சார் காரணம்? சீக்கிய மதத்தை உருவாக்கின குருநானக்கு இந்த காலத்திலேயே அவர் கூட தமிழ்காரங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சிந்துவெளி ஹரப்பா, அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தில் ஹரப்பா நாகரிகம் முழுக்க தமிழாக இருந்தது. இப்போ கூட நீங்கள் ஹரியானா சண்டிகார் பகுதியில் டெல்லியிலேருந்து இந்திரபிரசம் சொல்லக்கூடிய டெகிரி இடைக்கலின்னு சொல்லக்கூடிய டெகிரிலேருந்து போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ் பேர் பார்க்கலாம். கல்லன் அவங்க இப்போ கான்பூர் கல்லன்னுவாங்க. கல்லன் சொல்லக்கூடிய அந்த கழுத்து மேடு மாதிரி ஊரில் பார்க்கலாம். நிறைய குரு, இப்போ பாண்டிய நாட்டுக்கு அந்த இடத்துல குரு வம்சம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அங்கேயே குரு சித்தர். இப்போ ஹரியானா போன்ற இடங்களில் பழைய காலத்தில் தமிழ் இருந்ததுக்கான சான்றுகள். ஏன்னா பிரகுயி, ஆப்கானிஸ்தானில் பிரகுயின்னு ஒரு தமிழ் பேசக்கூடிய மொழி இருந்ததுன்னா இந்த பக்கத்துலையும் தமிழர்கள் இருந்ததுக்கான சார். அதான் சார், இப்போ பிரகுயெல்லாம் வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்குது. எப்படி சார் பிரகுய், குருக் லாங்குவேஜ் எல்லாம் வந்து திராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, அது அங்கெல்லாம் இருந்திருக்கு எப்படி சார்? அது வணிகம் தான். நீங்கள் அது மட்டும் சொல்கிறீங்க. ஏன் கொரியாவில் அந்த மக்கள் பேச அப்பா அம்மாவை நீங்கள் சொல்கிறதில்ல? ஆஸ்திரேலியா அணங்கு இந்த 40,000 வருஷம் முடி போனவங்க பேச மொழி, இந்த மொழி உலகம் முழுக்க போகிறது. இது இந்தியாவின் தொன்மை மொழி. யார் கேட்டாலும் தமிழ்னு சொல்லக்கூடிய கட்டாயத்தை அன்றைக்கி ஜோதிபாசன் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார்ன்றதை விட இன்றைக்கி மொழி அறிந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இந்த மொழியில். இப்போ கூட சொல்லுவாங்க இந்தோ ஆரியன் மொழி ஐரோப்பாவில் வந்து சான்ஸ்கிரிட் இருக்குன்னுவாங்க. அதுக்கும் முந்தி தமிழ் இருக்கிறத எங்கள் பிரேம் யூனிவர்சிட்டி போன்றவங்க சொல்கிறாங்க. சார் இப்போ தமிழில் வந்து ஒரு சிறப்பு சொல்கிறாங்கன்னா சிறப்பு லகரம் அந்த லா, மற்ற லாங்குவேஜஸில் இது இல்லை. ஏன் ஃப்ரெஞ்சில் இருக்கே, ஃப்ரெஞ்சில் லா இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு வே பண்ணால் ஃப்ரெஞ்சு மக்கள் நம்மளை தமிழ்ஸ் தான் சொல்கிறாங்க. TAMOULS. அவங்க நம்மளை டிராவிடியன் சொல்கிறதே கிடையாது. அது கால்டுவேல் வந்தார், குமரியில் பட்ட பார்த்தாரு, அந்த டிராவிடியன் சொல்ல பயன்படுத்தினார். அதே தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா மொழி சார்ந்தவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்தது. அதே சமயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சொல் வந்து பாதுகாப்பாக இருந்தது. ஏன்னா அவங்கள ஏற்கனவே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த திராவிடியன் சொல் அவங்கள எழுப்பி வச்சு அப்போ நம்ம இந்த பக்கம் தமிழ் இருந்துட்டோம். சார், இப்போது கடல்வாழ் உயிரினங்களில் ஆமை முக்கியமானது. நீங்கள் அது சம்மந்தப்பட்டது நிறையா பண்ணியிருக்கீங்க. இப்போது அது இல்லாமல் வேறு ஏதாவது உயிரினங்கள் மூலமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நான் வந்து ஒரு 72 வகையான உயிரினங்கள் பண்ணேன். அடிப்படையில் ஒரு சாலை வந்து எல்லா துறையிலும் இயங்கினேன். குறிப்பாக மைனிங் துறையில் இயங்கினேன். அப்போ வந்து நாங்கள் மைனிங் துறையில் வானத்து மூலமாக எங்கெங்கே மைன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்ப கீழே பழங்குடியில் பழகணும். பழங்குடியை பழகிறப்ப விலங்குகள் புரிய வச்சாங்க. குறிப்பாக ஆமைக்கும் மனிதர்களுக்கும் உள்ள பழக்கம், சுறாமீனுக்கும் மனிதர்களுக்கு பழக்கம், டால்ஃபினுக்கும் மனிதர்களுக்கு பழக்கம். இந்த பக்கம் சிங்கம், புலி, யானை எல்லாம் ஒரு 72 வகை. அதேமாதிரி இந்த அழுங்குன்னு சொல்லக்கூடிய விலங்கு, எல்லா விலங்கும். அப்போ 72 விலங்குகள் என்ன ரொம்ப கவர்ந்தது ஆமை. ஆமை எங்கேருந்து வருது, எப்படி முட்டையிடுது, எப்படி குஞ்சு பொறிக்குது, எப்படி அந்த குஞ்சு மறுபடியும் அப்போ அந்த வழியில் எப்படி மக்கள் போயிருக்கலாம் வந்திருக்கலாம்ன்ற கோணத்து தான் ஒர்க் பண்ணேன். அது 27 வருஷம் ஆச்சு. இப்போ 27 வருஷத்தில் என்னால் நாட்டிக்கல் ஆர்கியாலஜின்ற ஃபீல்டில் அந்த ஹெர்படாலஜின்னு சொல்லக்கூடிய விலங்குகளுடைய இடமாற்றங்கள் அதில் எப்படி மனிதர்கள் போயிருப்பாங்கன்ற ஆய்வு தான் போயிட்டுருக்கு. இப்போது தமிழ் மொழியில் பிற மொழி சொற்கள் கலக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அது ராஜராஜன் சோழன் காலத்திலே இருந்திருக்கு. ஏன்னா ராஜராஜ சோழனா ராசராஜ சோழனா அப்படிங்கிற கருத்துலேயே ரொம்ப முரண்பாடு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ராஜராஜ சோழன் நம்ப எனக்கு சிதம்பரம் தான் ஞாபகம் வருது. சிதம்பரத்தில் தேவார ஓலைச்சுவடிகள் இருப்பதை பார்த்து போகணுன்றப்ப அந்த ரூம் திறக்க மாட்டாங்க. அந்த மூவர் வந்தாலும் திறப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அரசு வலிமையாக மூவர் சிலையை செஞ்சு போய் இந்த நடராஜ சிலைக்கு உயிர் இருக்குன்னு நம்பினீங்கன்னா இந்த சிலைக்கு உயிருக்கு சொல்லி திறந்து அதை கரையான் அடித்த ஓலையை மீட்டெடுத்தால் இன்றைக்கி நம்ம பார்க்குற பன்னீர் திருமுறை. ராஜான்னு நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க வடமொழி வர்த்தம், ஆனால் அவர் தமிழ் வளர்த்துருக்கார். இல்லைன்னா அந்த ராஜராஜ கோயில் காலத்தில் எல்லா கோயிலையும் அந்த சுவர் முழுக்க தமிழில் கல்வெட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக ராஜராஜ சோழன், அவர் ராஜராஜேஸ்வரம், அந்த கோயிலில் அவர் தமிழ் வளர்த்துக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி என்ன சிக்கல்னால், நாயக்கர் காலத்தில் வந்த வடமொழியை நம்ம முழுக்க பாண்டிய காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது, இன்னும் இல்லைன்னு சொல்ல.
விஷ்ணுகோபன் படையெடுப்பு, அதாவது குப்தர்கள் காலத்தில் 4ஆம் நூற்றாண்டு விஷ்ணுகோபன் படையெடுப்பு வந்து பல்லவர்கள் வந்தப்போ இந்த சமஸ்கிருதம் உள்ளே வந்துச்சு. இப்போ வந்து நடுவில் 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழை திருப்பி கொண்டு வந்தாங்க. தமிழ் பக்தி இலக்கியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆழ்வாங்க நாயன்மார்கள். இப்போ ராஜராஜேஸ்வரனுக்கு இந்த தமிழ் வளர்த்ததுக்கான பங்களிப்பு நிறையவே இருக்குது. இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிருந்தேன், தஞ்சை பெரிய கோயிலுக்கு. நிறைய சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்காங்க. கை உடைஞ்ச மாதிரி, ஃபேஸில் மூக்கு உடைஞ்ச மாதிரி, அந்த மாதிரி நிறைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதை அரசாங்கம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத. இங்கே தான் என்னுடைய வேண்டுகோள், அரசுக்கு வேண்டுகோள் சொல்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்த மாநில சமயத்துறை தான் இருக்கும். இங்கே தான் இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. அதை வந்து இங்கே தமிழ்நாட்டு அனைத்து சமய நலத்துறையும் கொண்டு வந்தால் 4,50,000 ஏக்கர் நிலங்கள் கோயில்கள் பாதுகாப்பில் இருக்குது, அதை காப்பாற்றலாம். அதே சமயத்தில் கோயிலுக்கு இருக்க சிலைகள் பல நாட்டுக்கு கடத்தப்பட்டு வருது. நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் கோயில் சிலைகள் பார்க்கலாம். சிகாகோ போனீங்கன்னா, எட்மண்டன் போனீங்கன்னா, கால்கரி போனீங்கன்னா, கம்போடியா போனீங்க, எல்லா நாட்டிலையும் நீங்கள் நிச்சயமாக இந்திய சிலைகள்ன்ற பேரில் தமிழ் சிலையை பார்க்கலாம். இதை காப்பாற்ற முடியும். அதே சமயத்தில் அறநிலையத்துறையின் பேரில் உங்கள் தஞ்சாவூர் கோயில் இன்றைக்கும் 1750 வந்த மராத்தியர்கள் கையில் 1862 அது எங்கள் கோயில் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இங்கே வந்தவங்க இது எங்கள் முன்னோர்கள் கோயில் சொல்லி பதிவு பண்ணி அந்த சிக்கல் தான் நம்ம நீங்கள் சொல்கிற சிக்கல் தான். இப்போ அதே சிதம்பரம் கோயில் டிசிஜி கையில் இருக்குது. சிதம்பரம் கோயிலில் ஒரு வருஷம் முன்னாடி நிறைய கீழே மண்டலம் கிடச்சிது, வெளியே வரல. வேண்டுகோள் இது இந்த காணொலி மூலமாக தமிழ்நாடு அரசு சமயங்களை வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் பார்க்காம வரலாற்று தலமாக பார்க்கணும். வரலாற்று அடிப்படையில் இப்போ தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காங்க, சேகர் பாபு இருக்காங்க, சமய அறநிலையத்துறை முதலமைச்சர் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா காலத்தில் தான் 72 தஞ்சாவூர் கோயிலில் ராஜராஜ சோழன் விட்டாங்க. அந்த கோயிலில் இன்னொரு வரலாறு இருக்குது. 1916 அந்த கோயிலில் இருந்த ராஜராஜ சோழரையே இவங்க குஜராத்தில் விக்ரம் சாராபாய் வாங்கிட்டு போய் அந்த மியூசியத்துலேருந்து இப்போ தான் மீட்டு கொண்டு வந்தாங்க. இங்கே டூப்ளிகேட் சிலையை வச்சு ஒரிஜினல் சிலையை அங்கே போய் அதை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதனால் கோயில்களில் வரலாறு இருக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது. கோயில் வந்து வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை, அது வரலாற்று தொல்லியல் கூட்டங்கள் கூட. இப்போ சிலைகள் மாற்றி வைக்கிறதுல இப்போ நிறையா நடக்குது எல்லா கோயில்லையுமே. இப்போ கூட மயிலாப்பூர் கோயிலில் அப்படி தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு கோயில்கள் வந்து வரலாற்று வழிபடும் தலமாக மட்டும் பார்க்காம அதை வரலாற்று ஆய்வில் அது தொல்லியல் துறை, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தொல்லியல் துறையே நாகசாமி காலத்தில் கோயில்களை பாதுகாக்க தான் உருவாக்குனாங்க. அருங்காட்சியகத்தில் இருந்ததை இப்போ நம்ம திருப்பி இதை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் வரலாற்று துறை இதில் ஆர்வம் காமிக்கிறது. தமிழ் ஆசிரியர்களும் தொல்லியல் ஆர்வம் இல்லை, கீழே தெரியும். கீழே ஆய்வு பண்ண வேணான்னு சொன்னதை அது கோர்ட்டு வழியாக போய் தான் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதனால் இப்போ எல்லாத்துக்குமே அரசு மூலமாக போக முடியாமல் குமரிக்கண்டம் ஆய்வு உட்பட கோர்ட்டு மூலமாக தான் போக வேண்டிய தேவை இருக்குது. குமரிக்கண்டம் ஆய்வு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணுமா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதை எடுத்து பண்ண முடியுமா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த துறையில் ஆளே இல்லை. 10 வருஷமாக துறை இயங்காமல் இருக்குது. அதுக்கான சேவைகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த 5 வருஷத்தில் இந்த குமரிக்கண்டத்தை தொல்லியல் மூலமாக ஆய்வு செய்கிற சிக்கல் இருந்தால் பயோடெக்னாலஜி மூலமாக, பயோஃபார்மா மூலமாக, பயோமெரைன் ஃபார்ம் ஆய்வு பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. அதாவது வழிகளுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா அதற்கான பாதைகளை நம்மளே உருவாக்கலாம். தான் இன்றைக்கி வந்து தெரிய வரலாற்று ஆய்வுன்றது தமிழரசியை மட்டும் பண்ணல. எங்கெங்கேயோ ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கவங்க, டெக்கு எல்லாமே உங்களை மாதிரி ஊடகத்துறையில் இருக்கவங்கெல்லாம் வரலாற்று ஆய்வில் இருக்காங்க. நிச்சயமாக மக்கள் ஒன்றிணைந்தால் எல்லா ஆய்வும் செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த துறையில் ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சப்போஸ் ஆர்வமாக இருந்தால் வர்றவங்களுக்கு என்ன நீங்கள்? இல்லை, இந்த ஒரு வருடத்துக்கு முந்தி ஃபாலோவர்ஸாக நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஃபாலோவர்ஸாக வரவங்கள அசோசியேட்டாக மாற்ற வேலை நான் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபாலோவர் வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் என் கூட வேலை செஞ்சீங்கன்னா என் கூடவே இருக்கலாம். அப்போ உங்களை மாதிரி வரீங்கன்னா உங்களை பற்றி கேட்டு உங்களுடைய அனுபவங்கள் கேட்டு அதுக்கேற்ற வேலையை கொடுக்க வேலை. இப்போ வந்து வேலை செய்யலாம் இல்லை, நான் வந்து இப்போ வேலை செய்வதற்கு உதவியாக இருக்கிற சூழல். ஏன்னா ஒரு 60 வருஷம் வாழ்ந்த எனக்கு இப்போ ஒரு கட்டம் வந்துடுச்சு. சரி, இனிமேல் உடம்பு பழைய மாதிரி இயங்காது, இனிமேல் வழிபடுத்துகிற வேலை தான். நான் அடிக்கடி சொன்ன வரலாறு என்பது வழிபடுவதற்கு மட்டுமல்ல, வழிபடுத்துவது. அப்போ அந்த நோக்கத்தில் இப்போ என்ன தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க தயாராக இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ பொன்னியின் செல்வன் நாவல் வந்து படமாக எடுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது
பொன்னியின் செல்வன் கதையாக படித்தவங்களுக்கு யார் எப்படி படம் எடுத்தாலும் அது மனசில் பதியாது. ஏன்னா நாங்கள் சாண்டிலியன், நான் வந்து வரலாற்று ஆய்வாளர் உருவானதுக்கு காரணம் சாண்டிலியன் கதைகள், கோவில் மனுஷன் கதைகள், அந்த மாதிரி கதைகள் படித்தது. எங்களை மாதிரி கதைகள் படித்தவங்க, கையில் நூல் வச்சு படித்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் மனசு திருப்தி அளிக்காது. சார், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல சார் விருப்பப்படுறீங்க? இன்றைக்கி ஊடகம் வந்து விமர்சனம் செய்கிற துறையாக மாறிடுச்சு. விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் அந்த விமர்சனத்தை சரி பண்ணக்கூடாது? இதுதான் சொல்ல வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை குறை பார்க்குறீங்கன்னா அந்த குறையை நீங்கள் ஏன் சரி பண்ணக்கூடாது? இல்லை அந்த குறையை சரி பண்ணுறவங்களோட ஏன் செய்யக்கூடாது? தமிழ் என்பது மொழி மட்டும் இல்லை, தமிழர்கள் வாழ்க்கை தமிழர்கள் வாழ்க்கை நிலத்தை காப்பாற்றுறது, நிலத்துடைய தற்சார்பு வாழ்க்கையை காப்பாற்றுறது, தனிமொழி ஒழுக்கத்தை காப்பாற்றுறது, அதுதான் நம்ம எல்லாருக்கும். இன்றைக்கி ஊடகம் வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை. இன்றைக்கி ஊடகம் நினச்சா, இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்கணும்னு நினச்சா என்ன வேணும் செய்யலாம். அது நீங்கள் வந்து விமர்சனம் செய்கிறவராக இருக்காமல் அந்த விமர்சனத்தை சரி செய்கிறவராக இருந்தால் நல்லது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.